अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरोन् वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् संललिता श्रीविशाखान्विदांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति कोऽबेस कोऽभिः कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपाचिन्दुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्णचैतन्य प्रभुनित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत्। नस्तप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा माताजी। ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி யாராவது ஸ்லோகம் படிச்சு பொருளுரை படிங்க மாதாஜி. மாதாஜி நீங்க அது எத்தனாவது பேஜ்னு மட்டும் சொல்லுங்க மாதாஜி, எனக்கு கொஞ்சம். மாதாஜி பதம் 5 தானுங்க. ஆமாங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. மாதாஜி லலிதா மாதாஜிக்கு சொல்லிருங்க. 3வது காண்டம் முதல் புத்தகம் 13வது அத்தியாயம். மாதாஜி ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லிருங்க மாதாஜி, நீங்க டக்குன்னு சொல்ல எடுக்க தெரியல. பக்கம் மாறும் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சில சமயம் பக்கம் மாறும். 542 மாதாஜி. 542ங்களா? ஆமாங்க. 542. சரிங்க, தேங்க்ஸ். இப்ப நீங்க சொல்லுங்க. சரிங்க மாதாஜி. இப்ப பக்கம் வந்து மாறும், ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி மாறும். நீங்க அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தியாயம் போட்டிருக்கும், எத்தனாவது அத்தியாயம்னு. ரைட் சைடு ஸ்லோகம் போட்டிருக்கும். ஓ அப்படிங்களா? இதுக்கு ஸ்லோகம் போட்டு கீழே எழுதி இருக்குதுங்க. 52. நீங்க மேல பாருங்க, எத்தனாவது அத்தியாயம் மேல இருக்கும். ஓ சரிங்க. ஸ்ரீமத் லெஃப்ட் சைடு, பாகவதம் லெஃப்ட் சைடு மேல உங்களுக்கு பேஜ் நம்பர் பதுவா இருக்கு. சரிங்க மாதாஜி, நீங்க படிங்க, நான் பாத்துக்கிறேனுங்க. நீங்க படிங்க. ஓகே மாதாஜி, நீங்க படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 5 மாதாஜி, 13ல 5 படிங்க மகேஷ் மாதாஜி. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஸ்ரீ சுக உவாச்ச இதி ப்ருவாணாம் விதுரும் வினீதம் சகஸ்ரசீர்ணஷ சரணோபதானாம் பிரக்ருஷ்ட ரோமா பகவத் கதாயாம் பிரணியமானோ முனிர் அப்யசஸ்ட. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் விதுரரின் மடியின் மீது தனது தாமரை திருவடிகளை வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வார். ஏனெனில் விதுரர் மிகுந்த நேர்மையும் பணிவும் மிக்கவர் ஆவார். மைத்ரேய முனிவர் விதுரரின் வார்த்தைகளை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். மைத்ரேயரது உணர்வுகளினால் உந்தப்பட்ட விதுரர் கூற ஆரம்பித்தார். பொருளுரை. சகஸ்ர சீர்ஷ்ண என்னும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பல்வேறு சக்திகளும் செயற்கரிய செயல்களும் அற்புத மூளையும் உடையவரே சகஸ்ர சீர்ஷ்ண என்று அறியப்படுகிறார். இத்தகுதிகள் அனைத்தும் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறு எவருக்கும் பொருந்தாது. முழுமுதற் கடவுள் ஒரு சமயம் விதுரரின் இல்லத்தில் மிக்க மகிழ்ச்சியுடன் விருந்துண்டார். பின்னர் தனது தாமரை திருவடிகளை விதுரரின் மடியின் மீது வைத்து ஓய்வெடுத்தார். விதுரருக்கு கிடைத்த நல்ல அதிர்ஷ்டத்தினை நினைத்து மைத்ரேயர் தன்னை மறந்தார். அவருக்கு மயிர் கூச்செறிந்தது. மிக்க மகிழ்ச்சியுடன் அவர் முழுமுதற் கடவுளை பற்றிய செய்திகளை கூற ஆரம்பித்தார். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப விதுரர் யாருடைய இன்கார்னேஷன், யாருடைய அவதாரமா வந்தாரு?
ஹரே கிருஷ்ணா. யமதர்மராஜன். எஸ் மாதாஜி. யமதர்மரோட இன்கார்னேஷன் தான் விதுரர். இப்ப சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் விதுரர் மடியில் மீது தமது தாமரை திருவடிகளை வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வார். ஏன்னா அவர் நேர்மையும் பணிவும் மிக்கவர். யமராஜ் அப்படின்னாலே ராஜ், தர்மராஜ். அவருக்கு இன்னொரு பேர் வந்து தர்மராஜ். அப்ப தர்மத்தின்படி அவர் ஜீவாத்மாக்களுக்கு பாவ புண்ணிய தண்டனைகளை தர்றாரு. பாவத்திற்கு ஏற்ற தண்டனைகளை அவர் தர்றார். அவர் ரொம்ப நேர்மையானவர். யாரையும் அவர் வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறது இல்லை. இப்ப அரசியல்வாதிகள்லாம் எப்படின்னா பணம் கொடுத்தா அந்த சட்டத்தை கூட வளைச்சிருவாங்க. பொதுமக்கள் நிறைய பேர் நாம பார்த்திருக்கோம். ஆனா இங்க இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் மாதிரி எல்லாம் கிடையாது. ஜட்ஜ் மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற ஜட்ஜை நம்ம விலைக்கு வாங்கிடலாம். ஆனா யமராஜரை வந்து விலைக்கு வாங்க முடியாது. யமராஜரே 1 லட்சம் கொடுக்குறேன், எனக்கு இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஆயில அப்படின்னா பண்ண மாட்டாரு. சோ அவர் நேர்மையும் பணிவும் மிக்கவர். எதுக்காக இந்த கடுமையான தொழிலை அவர் மேற்கொள்ளுகிறார்? பகவானுக்காக. அதனால ரொம்ப பணிவுடன் அவர் வந்து பகவானுக்காக இந்த சேவை செய்கிறார். எந்த ஒரு பக்தருக்கும், தூய பக்தருக்கும் வந்து அடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கல விருப்பம் கிடையாது. அடுத்தவங்க எந்த ஜீவாத்மாக்களையும் வதைக்கணுங்கிற விருப்பம் கிடையாது. ஆனா யமராஜர் ஏன் செய்யறார் அப்படின்னா பகவான் உத்தரவுக்காக அவர் அதை செய்கிறார். அப்ப யமராஜர் மேல நம்மள கோபம் கொள்ளக்கூடாது. எப்படி பரிஷித்து மகாராஜா வந்து அந்த கலிபுருஷனை அவர் விட்டுட்டார், வாழை உருவினார் கலிபுருஷனை வந்து அழிக்கிறதுக்காக. ஆனா பகவானுடைய தூதுவன், பகவானுடைய அலுவலர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அதை விட்டுட்டார். இப்ப மைத்ரேயது உணர்வுகளினால் உந்தப்பட்ட விதுரர் இங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப இங்க வந்து சகஸ்ரசீஷா புருஷா அப்படின்னு நம்ம மந்திரங்கள்ல சொல்ல கேட்டிருக்கோம். அப்ப சகஸ்ரசீஷா சீஷ்ண அப்படின்னா செயற்கரிய செயல்கள், அற்புத மூளையும் பல்வேறு சக்திகள், விவிதைவ பல சக்திகள் கொண்டவர். பகவான் வந்து செயற்கரிய செயல்களை செய்வார். அவரால் செய்ய முடியாத செயல் எதுவுமே கிடையாது. சூரியனை வந்து மேகங்கள் கொண்டு மறைச்சு உடனே இருளை கொடுத்துருவார். அவர் நினைச்சா இருளை பகலாக்குவார், பகலை இரவாக்குவார். அவரால் எதையுமே பண்ண முடியும். மலையை வந்து கோவர்த்தன மலையை சுண்டு வரல தூக்குவார். அந்த மாதிரி பல பெரிய பெரிய அசுரர்களை ஒரு சின்ன பாலகனா இருந்து எல்லாத்தையும் கொல்லுவார். அதனாலதான் அவருக்கு பேரு சகஸ்ரசீஷ்ண அப்படின்னு. இப்போ இங்க வந்து விதுரர் வந்து பகவானோட தாமரை திருவடிகளை மடியில வச்சு பகவான் ஓய்வு எடுக்கிறார். விதுரர் தொடை மேல வச்சு. அப்ப இது விதுரருக்கு கிடைத்த நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு மைத்ரேயர் தன்னை மறந்து மயிர்கூச்செறிகிறார். மிக்க மகிழ்ச்சியுடன் முழுமுதற் கடவுள் பற்றிய செய்திகளை மைத்ரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப விதுரர் ஏன் மைத்ரேயர்கிட்ட கேட்கணும்? அவ்வளவு பெரிய பக்தர் அப்படின்னா, எப்பவுமே ஒரு தூய பக்தர்கிட்ட இருந்து இன்னொரு தூய பக்தர் கேட்பது, சொல்றது, ஸ்ரவணம், கீர்த்தனம், இது எல்லாம் மாறி மாறி அவங்களுக்குள்ள உரையாடல் நடந்துட்டே இருக்கும். இதுல யார் சொல்றது யார் கேட்கறதுங்கிற போட்டியெல்லாம் கிடையாது. தூய பக்தர் சொல்ல தூய பக்தர்களும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அடுத்தது மைத்ரேய உவாச்ச. ஏன்னா கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் வித்தியாசம் கிடையாது. சொல்றதுதான் பெருசுன்னு நினைக்க கூடாது. சோ கேட்கறது ரெண்டுமே வந்து ஈக்குவலானது. மாதாஜி புருஷ சுத்தத்துல முதல் வார்த்தையே சகரசீஷா புருஷகா அப்படிங்கறதா முதல் வார்த்தை. அதான் மாதாஜி, புருஷ சுத்தத்துல முதல் வார்த்தை. ஆமா, தேங்க்யூ மாதாஜி. அடுத்தது ஸ்லோகம் 6. மைத்ரேய வாச்ச. யதா ஸ்வபார்த்தாய சாக்தம் ஜாத ஸ்வயம்புவோ மனுஹ பிராஞ்சலி பிரணத வேசேதம் வேதகர்ப்பம் அபாஷதஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு நான் படிக்கிறேன். படிங்க. மைத்ரேய முனிவர் விதுரரிடம் கூறினார், மனித குலத்தின் தந்தையான மனு தன் மனைவியுடன் தோன்றி வேத ஞான கடலான பிரம்மதேவரை கூப்பிய கரங்களுடன் பின்னர் வணங்கி இவ்வாறு கூறத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது படிக்கலாங்க. வேதம் பதம் 7. त्वं येह सर्वभूतानां जन्मकृत् वृत्तितः पिता तथापि न प्रजानां तेषु हृषा
கேனவா பவேத். நான் நீங்களே படிக்கட்டுமா படிங்க மகனே? படிங்க, நீங்களே படிங்க. மொழிபெயர்ப்பு. உயிர்கள் அனைவருக்கும் நீரே தந்தையாகவும் அவர்கள் வாழ்க்கையின் ஆதாரமாகவும் விளங்குவே. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் உம்மிடமிருந்தே பிறந்தனர். நாங்கள் எவ்வாறு உமக்கு சேவை செய்யலாம் என்பதை அருள் கூர்ந்து உரைப்பீராக. பொருளுரை. ஒரு மைந்தனது கடமை தனது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அளிப்பவராக தனது தந்தையை கருதுவது மட்டுமன்று, மாறாக தான் வளர்ந்து பெரியவனானதும் அவருக்கு சேவை செய்வதுமாகும். பிரம்மதேவர் காலந்தொட்டு படைப்பின் விதி இதுவேயாகும். தனது மைந்தனை நன்கு வளர்ப்பது ஒரு தந்தையின் கடமையாகும். வளர்ந்தவுடன் தந்தைக்கு சேவை செய்வது மைந்தன் கடமையாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எல்லாவற்றிற்கும் தலைவர் அவர்தான் ஆதாரம். அவர் எல்லாருமே எல்லா ஜீவராசிகளும் பகவான் இருந்துதான் பிறந்தாங்க. அதனாலதான் நம்ம மமை வாம்ச ஜீவலோகி ஜீவபூத சனாதன அப்படிங்கிறோம். ஏன்னா பகவானுடைய அங்கத்துணுக்கு தான் எல்லா ஜீவராசிகளும். அப்ப பகவான் இல்லாம எப்படி வருவோம் நாம? பகவான் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். இப்ப பகவான் தான் எல்லாமே தர்றார். அப்போ ஒரு மைந்தனோட கடமை என்ன? பகவான் மாதா தாத்தா பிதா மகஹ அப்படின்றார். நான் தான் உங்களுக்கு தாய் தந்தை தாத்தா எல்லாம் நான் தான். அஜம் பீஜ பிரதாக அப்படிங்கிறார். விதையளிக்கும் தந்தை நானேங்கிறார். அப்போ ஒவ்வொரு செடி கொடி மரங்கள் எல்லாவற்றின் விதையும் அவர்கிட்ட இருந்துதான் வந்தது. அப்போ ஒரு பைந்தனோட கடமை என்னன்னா தனது தந்தைக்கு சேவை செய்வதே. இப்ப பிரம்மதேவர் காலந்தொட்டு படைப்பின் விதி இதுதான் அப்படின்னு சொல்றார். தனது மைந்தனை நன்கு வளர்ப்பது ஒரு தந்தை கடமை. வளர்ந்தவுடன் தந்தைக்கு செய்வது மைந்தனின் கடமை. இதுதான் விதிக்கப்பட்ட லா, சட்டம். ஆனா இந்த சட்டத்தை மதிக்காதவங்க என்ன ஆகுறாங்க? பகவானோட சேவையிலிருந்து தவறி போய் மாயையோட சேவையில ஈடுபடுறாங்க. அடுத்தது பதம் 8. தத்விதேஹி நமஸ்துப்யம் கர்மஸ்வீத்யாத்ம சத்திஷு யத்கிருத்வேஹ யசோ விஸ்வக் அமுத்ர ச பவேத் கதீஹி. ஹரேக்ஷா மாதாஜி. படிக்கிறீங்க மாதாஜி? படிங்க மாதாஜி. ஹரேக்ஷா. மொழிபெயர்ப்பு. ஓ வணக்கத்திற்குரியவரே, எங்களது உழைக்கும் திறனுக்கேற்ப கடமையினை நிறைவேற்றுவதற்கான வழியினை எங்களுக்கு காட்டி அருள்வீராக. அதனால் நாங்கள் இம்மையில் புகழுக்காகவும் மறுமையில் வளர்ச்சிக்காகவும் அதனை பின்பற்றக்கூடும். பொருளுரை. பிரம்மதேவர் வேத ஞானத்தினை முழுமுதற் கடவுளிடமிருந்து நேரடியாக பெற்றவர். ஆகையினால் பிரம்மதேவரின் சீட பரம்பரையில் வந்தவர் தனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் கடமையினை சரியாக நிறைவேற்றினார் என்றால் அவர் இம்மையில் புகழும் மறுமையில் முக்தியும் நிச்சயம் அடைவார். பிரம்மதேவரின் சீட பரம்பரையானது பிரம்ம சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் சந்ததியினர் பின்வருமாறு: பிரம்மதேவர், நாரதர், வியாசர், மத்வமுனி, பூர்ணபிரக்ஞர், பத்மநாபர், நரஹரி, மாதவர், அசோப்பியர், ஜெயதர்மர், புருஷோத்தமர், பிரம்மண்யாதீர்த்தர், வியாசதீர்த்தர், லக்ஷ்மிபதி, மாதவேந்திர பூரி, ஈஸ்வரபூரி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ ஸ்வரூப தாமோதரர், ஸ்ரீ ரூப கோஸ்வாமியும் பிறரும், ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி, கிருஷ்ணதாச கோஸ்வாமி, நரோத்தம தாச தாகூரர், விஸ்வநாத சக்கரவர்த்தி, ஜெகநாத தாச பாபாஜி, பக்தி வினோத தாக்கூரர், கௌரகிஷோரதாச பாபாஜி, ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி, ஆசா பக்தி வேதாந்த சுவாமி முதலியோர் ஆவர். பிரம்மதேவரின் சீட பரம்பரையானது ஆன்மீகமானது. அதே சமயம் மனுவின் மரபு வழி என்பது உலகியல் விளக்கமாகும். ஆயினும் இவ்விரண்டுமே கிருஷ்ண உணர்வு என்னும் ஒரே லட்சியத்தினை நோக்கி நடைபெறும் பயணமே ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ எங்களது வணக்கத்திற்குரியவரே, எங்களது உழைப்பின் திறனுக்கேற்ப கடமையினை நிறைவேற்றுவதற்கான வழியினை எங்களுக்கு காட்டியருள்வீராக அப்படின்னு இங்க பிரேயர் என்ன சொல்லுது அப்படின்னா, உழைப்பின் திறனுக்கேற்ப கடமையினை. அப்போ உழைப்பு அப்படிங்கிறது செயலற்று யாராலும் இருக்க முடியாது. அப்போ உழைத்தே ஆக வேண்டும். இங்க வர்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுதான் ஜட உலகம். ஆனா ஆன்மீக உலகத்துல யாரும் உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இங்க வர்ண ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. அதனால் நாங்கள் இன்மையிலும் புகழுக்காகவும்
மறுமையில் வளர்ச்சிக்காகவும் அதை பின்பற்றக்கூடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரம்மதேவரோட பரம்பரை நம்ம புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா, பரம்பரை வந்து நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் பரம்பரை லைனா போட்டிருப்பாங்க. அதே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அப்புறம் பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதர், அதுக்கப்புறம் இப்படி பரம்பரையாக அவரோக முறையில மேலிருந்து கீழே இறங்கும் அந்த பரம்பரா வழியை பின்பற்றி நாம முதலில் பிரம்மதேவரிடமிருந்து கேட்டு அப்புறம் வழியாக அவர்களிடம் வந்து சீடர்களிடம் நாம் அதை கேட்டு தெரிந்து தெளிவு பெற வேண்டும். அடுத்தது ஸ்லோகம் 9. பிரம்மோ வாச்ச பிரீதஸ்துப்யம் அகம் தாத ஸ்வஸ்தி ஸ்தாத்வாம் சதீஸ்வர நிர்வியாலிகேன கிருதா சாதிமே ஆத்மனார்ப்பிதம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், அன்பு மைந்தனே, ஓ உலகின் நாயகனே, உன் மீது நான் மிக்க மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். மேலும் உனக்கு உன் மனைவிக்கும் எல்லா ஆசைகளையும் கிடைப்பதாக எனது அறிவுரைகளுக்கு எவ்வித தயக்கமின்றி இதயபூர்வமான என்னை நீ சரணடைந்திருக்கின்றாய். பொருளுரை. தந்தைக்கும் தனையனுக்கும் இடையிலுள்ள உறவு எப்பொழுதும் மேன்மையானதாகும். இயற்கையாகவே ஒரு தந்தை தன் தனையனை நன்முறையிலே நடத்துகிறான். வாழ்க்கையில் மகன் முன்னேற வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறான். தந்தை தன் மகனிடம் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொண்டாலும் மகன் தனக்களிக்கப்பட்ட சுதந்திரத்தினை சில வேளைகளில் தவறாக பயன்படுத்தினால் தவறான வழியிலும் செல்கிறான். ஒவ்வொரு உயிருக்கும் அது பெரிதோ அல்லது சிறிதோ அதற்குரிய சுதந்திர உணர்வு இருக்கிறது. தனது தந்தையின் வழிகாட்டுதலுக்கு தன்னை முழுவதும் மைந்தன் ஒப்படைத்தான் என்றால் தந்தை அவனுக்கு 10 மடங்கு எல்லா திசைகளிலும் எல்லா நிலைகளிலும் வழிகாட்டுவதற்கு ஆர்வம் உடையவராக இருக்கிறார். பிரம்மதேவருக்கும் மனுவிற்கும் இங்கே வெளிப்படுத்தி காட்டப்பட்ட உறவானது மிகவும் அருமையானதாகும். தந்தையும் மகனும் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள். இவர்களது உதாரணத்திற்கு மனித சமுதாயம் முழுவதுமே பின்பற்ற வேண்டும். மகனாகிய மனு தன் மனதில் எந்தவித ஒளிவு மறைவுமின்றி தன் தந்தையாகிய பிரம்மதேவரை உபதேசித்து அருளும்படி வேண்டுகிறார். வேத ஞான கடலான அத்தந்தையே அதனை முழு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார். மனித இனத்தின் தந்தையாக பிரம்மமானது உதாரணத்தினை மனித இனம் கடுமையாக பின்பற்ற வேண்டும். இதுவே தந்தையர் மற்றும் மைந்தர்களின் உறவு வளர்ச்சி அடைவதற்கு பெரிதும் உதவுவதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வந்து தந்தைக்கும் தனையனுக்கும் உள்ள உறவு எப்போதுமே மேன்மையானது. இயற்கையிலேயே ஒரு தந்தை தன் தனையனை வந்து நன்முறையில நடத்துறார். அப்ப மகன் முன்னேற வேண்டுங்கிறதுக்காக அவர் என்ன வேணா செய்யறார். இப்படி தந்தை வந்து தன் மகன் கிட்ட நல்ல நோக்கத்தோட நடந்துகிட்டாருன்னா மகன் தனக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரத்தை சில வேளைகள்ல தவறாக பயன்படுத்தினால் தவறான வழியிலும் செல்கிறான். இப்ப நாமெல்லாம் அப்படித்தான். நாம வந்து பகவான்கிட்ட இருந்து பிறந்தோம். இப்போ பகவானுக்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா நாம தவறான வழியில சில சமயம் செல்றோம். சில சமயம் இல்லாம பல சமயம் நாம தவறான வழியில் செல்கிறோம். ஏன்னா நாம பகவானை என்னைக்குமே நினைக்கிறது இல்லை. ஏன்னா பகவானுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நன்றி சொன்னாலும் அது வந்து பத்தாது. பகவானுக்கு நாம அவ்வளவு கோடான கோடி ஜென்மங்கள் நாம பகவான்கிட்ட இருந்து வாங்குறது மட்டும்தான் செஞ்சிருக்கோம், ஒன் வே. ஆனா இது வந்து பகவான்கிட்ட வாங்கினா மட்டும் பத்தாது, நன்றி உணர்வுடன் இருக்கணும். ஆனா அந்த நன்றி உணர்வை நாம பல சமயங்களில் மறந்திருக்கிறோம், சில சமயங்களில் நினைவு கூர்ந்திருக்கிறோம். அந்த சில சமயம்தான் உண்மையான வாழ்வு. அப்ப பகவானை நினைக்கிறது, பகவானை பற்றி கேட்பது, அதுதான் உண்மையான வாழ்வு. இதை நான் முதலியே நாம பார்த்திருக்கோம். ஒரு அரசர்கிட்ட ஒரு துறவி கேட்கிறார், உன் வயது என்ன அப்படின்னு. அவர் சொல்றாரு 5 வயது அப்படின்னு. அப்ப அந்த துறவி 2-3 தடவை கேட்கிறாரு. அது திருப்பி 5 வயதுன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு கோபம் வருது. அப்ப அந்த மன்னர் சொல்றார், நான் என்னோட வயது 55 வயதாக இருந்தாலும் இந்த 55 வயதுல பகவானை நினைச்ச நேரம் எல்லாம் மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தாக்க நான் ஒரு 5 வருடங்கள் கூட இருக்காது. அதனாலதான் என் வயது 5ன்னு சொன்னேன். ஏன்னா அதுதான் உண்மையான வாழ்வு, அதுதான் என்ன உண்மையான வயது. நான் 90, 100 வயது, 120 வயது வாழ்ந்தாலும் பகவானை பற்றி நினைக்காம வாழ்ந்திருந்தனா ஒரு மரம் வந்து 1000 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? இப்ப பல பூங்காக்கள் எல்லாம் நாம பார்ப்போம். இந்த மரத்துக்கு வந்து பல நூற்றாண்டுகள் ஆச்சு, இந்த நூற்றாண்டுல இது தோன்றி இருந்தது, இப்ப அது கல் மாதிரி ஆயிருக்கு. அந்த மரம் பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும், கீழே அடித்தண்டு.
அந்த அளவுக்கு அது வந்து பல இயற்கை சீற்றங்களை எல்லாம் பார்த்து அதெல்லாம் மரமானது மரத்து போயிட்டியான்னு கேட்பாங்க. அதுவும் போய் அந்த மரம் கல்லா பாறையாட்ட இறுகி இருக்கும். ஏன்னா அந்த அளவு இருந்தாலும் அதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாம வந்து வயது வயது வந்து அதிகமா வேணும்னு விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் வாழணுங்கிற ஆசை. அப்போ இந்த மார்க்கண்டேயர் முனிவர்கள் மாதிரி அவங்க அம்மா அப்பா கேக்குறாங்க, மார்க்கண்டேய முனிவர், என்ன குழந்தை வேணும் உனக்கு? அதிக ஆயுளுள்ள முட்டாள் குழந்தை வேணுமா, இல்ல குறைந்த ஆயுளுள்ள ஒரு புத்திசாலி குழந்தை வேணுமான்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க தாய் தந்தையர் கேக்குறாங்க, குறைந்த அறிவுள்ள புத்திசாலி குழந்தையே போதும். ஏன்னா ஒரு முட்டாளை பெத்துக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லா சிரமப்படுறதுக்கு அவங்க தயாரா இல்ல. அதுதான் அவங்களுடைய புத்திசாலித்தனம். அது போல நாம் வாழ்கின்ற வாழ்க்கையானது குறைந்த ஆயுளாக இருந்தாலும் அதுல பயன் இல்லை என்றால் ஒரு மரத்துக்கு சமானம். ஏன்னா அந்த வாழ்க்கையில எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. இருக்கிற ஆயுள் 60 வயசெல்லாம் வேண்டாம். நாம இருக்கிற இந்த வயசுலயே நாளைக்கு போனாலும் நான் வாழ்கின்ற வாழ்க்கையில பகவானை பற்றி நிறைய நான் சிந்தித்தேன், நான் பகவானை பற்றி நிறைய சிரவணம் பண்ணினேன், கீர்த்தனம் பண்ணினேன், ஸ்மரணம் பண்ணினேன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு உணர்வு இருந்தா மட்டும்தான் நாம உயிர் போறப்போ தப்பிக்க முடியும். இல்லைன்னா மரண காலத்தில் அந்த காலே நாராயண ஸ்மிருதி இல்லை அப்படின்னா அதோ கதி. அப்ப யமதூதர்கள் தான் நம்ம எடுக்க வருவாங்க, விஷ்ணு தூதர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா இறப்பு என்கிறது, இந்த உடலை மாற்றுறது அப்படிங்கிறது இயற்கை. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரண முஹ்யதி. ஒரு தீரன் வந்து பக்தியுடைய ஒரு தீரன் வந்து உடல் மாற்றத்திற்கு எப்பவுமே வருந்துறது கிடையாது. கிழிந்த ஆடை அதை மாற்றுவது போல நாம் எல்லாருமே இந்த வயதான உடலை மாற்றி அடுத்த தேகத்துக்கு போறோம். ஆனா தேகம் எடுக்க கூடாதுங்கிற ஒரு கொள்கையோட பக்தி பண்ணணும். அப்ப தந்தை வழிகாட்டுதலுக்கு தன்னை முழுவதும் மைந்தன் ஒப்படைக்க வேண்டும். இங்க வந்து பிரம்மதேவருக்கும் மனுவுக்கும் இங்கே வெளிப்படுத்தி காட்டப்பட்ட உறவானது மிகவும் அருமையானது. தந்தையும் மகனும் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள். இவர்களது உதாரணத்தினை மனித சமுதாயம் முழுவதும் பின்பற்ற வேண்டும். இப்ப மனுக்கள் அவங்களும் சிறந்த பக்தர்கள். பகவானே மனுவா வந்து பிறக்கிறாரு சில சமயம். இப்போ இங்க வந்து பிரம்மதேவருடைய மகன்கள் தான் மனு. இப்ப மகனாகிய மனு தன் மனதில் எந்தவித ஒளிவு மறைவுமின்றி தன் தந்தையாகிய பிரம்மதேவரை உபதேசிக்கும்படி வேண்டுகிறார். ஏன்னா ஒரு தந்தை தான் முதல் குரு. அப்ப இங்க பிரம்மதேவர் தூய பக்தர் அப்படிங்கிறதுனால அவருடைய மைந்தர்களுக்கெல்லாம் அவரே குருவா இருக்கார், தனிப்பட்ட குரு கிடையாது. ஏன்னா பிரம்மதேவர் தான் முதல் ஜீவராசி. அதனால அவரே குருவாக இருந்து நாரதருக்கும் சரி தன்னுடைய மைந்தர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றார். இப்ப வேத ஞானக்கடலான அத்தந்தையோ அதனை முழு மகிழ்ச்சியுடன் ஏற்று எல்லாருக்கும் வேத ஞானத்தை அவங்களுக்கும் சொல்றார். இப்ப மனித இனத்தின் தந்தையாக பிரம்மதேவனது உதாரணத்தினை மனித இடம் கடுமையாக பின்பற்ற வேண்டும். இதுவே தந்தையர் மற்றும் மைந்தர்கள் உறவு வளர்வதற்கு பெரிதும் உதவுவதாகும். அப்ப அங்க வந்து தந்தையே குருவாகவும் இருக்கிறார். அடுத்தது பதம் 10. ஏதாவதி ஆத்மைஜை வீரகாரியாகி அபச்சிதர்க்கு குரௌ சக்தியா பிரமதைர் ஹிருத்யேத சாதாரம் கத மத்சரைஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிக்கிற மாதாஜி. ஓ வீரனே, உனது முன்னுதாரணம் ஒரு மைந்தன் தன் தந்தையனுடன் கொள்ளும் உறவிற்கு நன்கு பொருந்துவதாகும். மேலோர்க்கு இது போன்ற மரியாதை தேவைப்படுகிறது. காலப்புணர்ச்சி அற்றவனாகவும் தெளிவுடையவனாகவும் இருப்பவன் தனது தந்தையின் கட்டளையை மகிழ்ச்சியுடன் தன் சிரமேற் தாங்கிக் கொண்டு அதனை தனது முழு திறமையையும் பயன்படுத்தி நிறைவேற்றுகிறான். பொருளுரை. பிரம்மதேவருக்கு முதலில் பிறந்தவர்களான சனகர், சனாதனர் மற்றும் சனத்குமார் போன்றோர் தங்களின் தந்தையின் கட்டளையை புறக்கணித்ததால் அவர் சினமுற்று அச்சினமானது ருத்திரின் வடிவில் வெளிப்பட்டது. பிரம்மதேவர் இச்சம்பவத்தை மறந்தறியரல்ல. அதனால் சுயம்புபுவ மனுவின் பணிவு அவருக்கு மிகவும் ஊக்கமளிப்பதாக இருந்தது. உலகில் நோக்கி பார்க்கும் பொழுது இந்நான்கு முனிவர்கள் தங்கள் தந்தைக்கு கீழ்ப்படியாது இருந்து வெறுக்கத்தக்கதே ஆகும். ஆயினும் அக்கீழ்ப்படியாமைக்க
ஓர் உயர்நோக்கம் காரணமாக இருந்ததனால் அவர்களின் கீழ்ப்படியாமையினால் வரும் பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றனர். உலகியல் அடிப்படையில் ஒருவன் தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்த இருந்தான் என்றால் நிச்சயம் அவன் ஒழுங்குமுறை நடவடிக்கை உட்பட்டவனே ஆக வேண்டும். பௌதீக அடிப்படையில் மனு தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து நிச்சயம் அவரது காலப்புணர்ச்சியற்ற நிலையினை காட்டுகிறது. நடப்பு உலகில் உள்ள சாதாரண மனிதர்கள் மனுவின் உதாரணத்தினை கண்டிப்பாக பின்பற்றுதல் வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து பிரம்மதேவருக்கு முதலில் பிறந்தவர்கள் மானசீக புத்திரர்கள். அவங்க வந்து சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர். இவங்கெல்லாம் அவங்கள வந்து பிரஜாபதிகள் போல அவங்க ஜீவராசிகளை உற்பத்தி செய்யறதுக்காக அவர் பணிந்தார். ஆனா அவங்க பிரம்மதேவர் கட்டளை, தன் தந்தையோட கட்டளையை நிராகரித்து அவங்க எல்லாமே பிரம்மச்சாரிகளா மாறிட்டாங்க. அப்ப அவருக்கு கோபம் வருது. ஏன்னா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் அவங்கள வந்து கேக்குறாரு. ஆனா அவங்க ஒத்துழைக்கல. ஆனா இங்க சுயம்பு மனு, அடுத்து வர்றது சுயம்பு மனு. சுயம்பு மனு நம்ம பார்த்தோம், ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற தோற்றத்துல முதலா அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பு, ஆண் பெண் ஈர்ப்பு ஏற்படுத்துறாரு. சோ அதன் மூலமா சுயம்பு சதரூபா அவங்க மூலமா பிரஜாபதிகளாகி அவங்க ஆகுதி, தேவகூதி, பிரகூதி அப்படின்னு 3 பிள்ளைங்க, அப்புறம் உத்தானபாதர், இன்னொருத்தர் வந்து உத்தானபாதர், இன்னொரு யாருக்கா ஞாபகம் இருக்கா? இன்னொருத்தர், இப்படி 5 பேரை பெற்றெடுக்கிறார். இப்படி வந்து மக்கள் தொகை அதிகரிக்குது. அப்போ சுயம்புவனமோட பணிவு அவருக்கு, பிரம்மதேவருக்கு உற்சாகம் அளிக்கிறது. இப்படி வந்து 4 முனிவர்கள் கீழ்ப்படியாம இருந்தது ஒரு வெறுக்கத்தக்கதுதான். இருந்தாலும் அவங்க உயர்ந்த நோக்கத்திற்காக, ஏன்னா அவங்க குடும்ப லைஃப் அப்படிங்கிறது அந்த கூபம், கிரகம் அந்த கூபம், ஒரு இருண்ட கிணறு, அந்த பாலும் கிணற்றுல விழுகிற மாதிரி நாங்க விரும்பல. அதனால நாங்க பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு பகவானை தியானிக்கிறதுல ஈடுபடுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எண்ணம். அதனால அவங்களுக்கு அதனால பாவம் விளையல. யாரெல்லாம் தந்தையின் சொல்லை கேட்கலையோ, தந்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளை வந்து ரொம்ப முரட்ட சுபாவம் கொண்டவனாகவும், கீழ்ப்படியாதவன் எப்பவுமே தவறான காரியங்களை செய்யக்கூடியவனாகவும் இருப்பான். ஆனா இவங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இவங்க பிரம்மத்தை ஆய்ந்தறிவு செய்யும் நோக்கத்துலதான் பிரம்மச்சாரிகளா மாறி அவங்க போறதுனால அவங்களுக்கு அந்த பாவ விளைவு வரல. இப்ப பௌதிக அடிப்படையில மனு தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்தது நிச்சயம் அவரது காழ்ப்புணர்ச்சியற்ற நிலையை காட்டுகிறது. நடப்புலகில் உள்ள சாதாரண மனிதர்கள் மனுவின் உதாரணத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும். இப்ப சுயம்பு மனு எப்படி தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ அதை வந்து சாதாரண மனிதர்களும் அதை அந்த மாதிரி தந்தைக்கு கீழ்ப்படியணும். தந்தை சொல்லை தட்டாதே அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இது வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு பாடமா அமையுது. அடுத்தது, ஆனா கீழ்ப்படியல அப்படிங்கிறது தந்தை தவறான வழியை எப்பவுமே காட்ட மாட்டார். ஆனா அந்த இப்ப பாத்தீங்களா, நிறைய பேர் வீட்டை விட்டு துறந்து பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளும் போது தாய் தந்தை 2 பேருமே எதிர்ப்பாங்க. நாம அதுக்கு ஆதிசங்கரர் உதாரணம் பார்த்தோம். எப்படி அவர் துறவும் நிலையை மேற்கொள்ளும் போது அவங்க அப்பா கிடையாது, அம்மா வந்து விடவே மாட்டேன்றாங்க. ஆனா இவர் வந்து சமுதாயத்தை சீர்திருத்துறதுக்காக ஒரு பெரிய நிலையில தவசியா இருக்கிற அவர் கண்டிப்பா பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க தாய் விடவே மாட்டேன்றாங்க. கடைசியில அவங்க குளத்துல குளிக்கும் போது முதலை வந்து அவரது காலை பற்றி இழுக்கு. அப்ப இவர் சொல்றாரு, நீங்க சத்தியம் பண்ணுங்க, நான் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்க தடையா இருக்க மாட்டேன்னு. அப்பதான் இந்த முதலை என்னை விட்டு போகும்னு சொல்றாரு. உடனே தன் மகன் எங்கேயாவது உயிரோடு இருந்தா போறோம், நல்லா இருந்தா போறோம்னு அவங்க உடனே சரி நான் வாக்கு கொடுக்குறேன்னு. அப்ப அந்த முதலை விட்டுட்டு போயிடுது. இது எல்லாமே வந்து பகவானுடைய லீலைகள். எப்படி வாழணும் அப்படிங்கறக்காக நம்மளுக்கு அந்த லீலைகளை நம்மளுக்கு எடுத்து காட்டுறார். அடுத்தது ஸ்லோகம் 11. சத்வம் அஸ்யாம் அபத்யானி சத்ருஷானி ஆத்மனோ குணைஹ உத்பாத்ய சாச தர்மேன காம்யஜ்ஞை புருஷம் யஜ. மாதாஜி அடியேன் படிக்க மாதாஜி.
படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. என்னிடம் பணிவன்பு கொண்ட மைந்தன் நீ ஆதலினால் உன்னிடம் நான் கேட்பது உன்னை போன்ற நற்குணமுள்ள குழந்தைகளை உன் மனைவியிடத்தில் நீ பெற்றெடுப்பாயாக. முழுமுதற் கடவுளுக்குரிய பக்தி தொண்டு கொள்கைகளுக்கு ஏற்ப இவ்வுலகினை ஆழ்வாயாக. இவ்வாறு பகவானை வேள்விகளின் மூலம் வழிபடுவாயாக. பொருளுரை. பிரம்மதேவரது உலகப் படைப்பின் அடிப்படை நோக்கம் என்னவென்று இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பக்தி தொண்டின் மூலம் முழுமுதற் கடவுளை வழிபடுவது ஒன்றையே நோக்கமாக கொண்டு ஒவ்வொருவரும் தன் மனைவியினிடத்தில் விரதமாக கருதி பிள்ளைகளை பெற்றெடுத்தல் வேண்டும். விஷ்ணு புராணத்தில் 3.8.9 கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரப்புமான் விஷ்ணுராராத்யதே பந்தா நானே தத்தோஷ காரணம். வர்ண மற்றும் ஆசிரம விதிகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஒருவன் முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை வழிபடல் வேண்டும். வர்ணாசிரம தர்மத்தினை நிறைவேற்றுவதை தவிர பகவானை திருப்திப்படுத்துவதற்கு பிற வழிமுறைகள் வேற எதுவும் இல்லை. விஷ்ணு வழிபாடானது மனித வாழ்வின் இறுதி லட்சியமாக இருக்கிறது. புலனின்பத்திற்காக இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு உரிமை பெறுபவர்கள் முழுமுதற் கடவுளான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்கான பொறுப்பினையும் ஏற்றல் வேண்டும். இதற்கு முதல் படியாக இருப்பது வர்ணாசிரம தர்மமே ஆகும். விஷ்ணுவை வழிபடுவதில் முன்னேறுவதற்கு வர்ணாசிரம தர்மமே சிறந்த அமைப்பாக இருக்கிறது. ஆயினும் பக்தி தொண்டில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் ஒருவன் முழுமுதற் கடவுளை வழிபடுகிறான் என்றால் வர்ணாசிரம தர்மத்தின் ஒழுங்குமுறை விதிகளை அவன் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மதேவரின் மூத்த மைந்தர்களான குமாரர்கள் என்பார் பக்தி தொண்டில் நேரடியாக ஈடுபட்டதினால் வர்ணாசிரம விதிகளை நிறைவேற்றுவதற்கான தேவை அவர்களுக்கு இல்லாது போயிட்டு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து முதல் மனுவான ஸ்வயம்பு மனு, சத்ரூபா இவங்களுக்கு பிறந்தது உத்தானபாதர், பிரியவர்தன். இவங்க 2 பேரும். ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி இவங்க 5 பேரும். அப்ப நான் ஒருத்தர் விட்டுட்டேன், அதனால இப்ப சொல்றேன். அப்போ பிரம்மதேவரது உலகப் படைப்பின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா பக்தி தொண்டின் மூலமா கடவுளை வழிபடுறது. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா 4 யுகங்கள். அந்த 4 யுகங்கள்ல வர்ணாசிரம தர்மம் முறையாக கடைபிடிக்கப்பட்டது இந்த 3 சத்திய யுகத்துல, திரேதா யுகம், துவாபர யுகத்துல. ஆனா இப்ப வந்து கலிகாலத்துல பிறக்கிறவங்க எல்லாருமே கலவுசூத்திர சம்பவ அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரர்களாகவே பிறக்கிறார்கள். ஆனா இங்க வர்ணாசிரம முறை வந்து கடைபிடிக்கப்படுறது கிடையாது. ஆனா இன்டைரக்டா மறைமுகமாக இங்க ஒவ்வொருத்தருகிட்டையும் வர்ணாசிரமம் ஒளிந்திருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய குணத்திற்கு ஏற்பதான் அவங்க தொழிலை செய்வாங்க. என்னதான் படிச்சாலும் சிலரெல்லாம் வந்து விவசாய தொழிலை மேற்கொள்ளுவாங்க. எவ்வளவுதான் அவங்க இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். சோ நீங்க படிச்ச படிப்பு வேற, செய்யற தொழில் வேற அப்படின்னு நிறைய பேரை பார்த்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்க குடும்பத்துல படிக்க வைப்பாங்க, டாக்டருக்கு படி அப்படின்னு. ஆனா அது பிடிக்காம அவங்க வந்து அதுல இருந்து விலகி இருப்பாங்க. இப்படி நிறைய பேரை பாக்குறோம். அப்ப வர்ணாசிரமம்ங்கிறது இங்க மறைமுகமாக ஒவ்வொரு உணர்வுக்கு தகுந்த மாதிரி அது வெளிப்படுது. அப்ப வர்ணாசிரமத்தின் மூலமாக முதல்ல பகவான் வழிபடப்பட்டார். ஏன்னா நாம தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு இதை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் தனது ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரிதான் தொழில் பண்ண முடியும். சோ உணர்வின் அடிப்படையில தான் அவங்களுக்கு தொழில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு அந்தணன் போய் ஒரு டிச்சு சுத்தம் பண்ண முடியாது, சாக்கடைய அள்ள முடியாது. சோ அந்தணனுக்கு வந்து மூளை தலைப்பகுதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவர் வந்து வேதங்கள் படிப்பார். யஜன யாஜன பட்டன பாடன தான பிரத்யுக அப்படின்னு சொல்லி 6 விதமான கடமை அவருக்கு இருக்கு. அதன் மூலமா அவர் தனது திறமையை வெளிப்படுத்துவார். மற்றவங்களுக்கு வேதங்களை கற்று அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பார். அதன் வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற மூலமா அவர் மற்றவங்களுக்கு வந்து புரோகிதம் பண்ணுவார். தான தர்மம் எல்லாம் பண்ணுவார். தானங்களை எப்படி செய்வது அப்படின்னு காட்டி கொடுப்பார். இப்படி அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சூத்திரன் போய், ஏன்னா அவன் உடல் பலம் அதிகமா இருந்தாலும் மூளை ஒண்ணுமே இல்லை, அவனை போய் சான்ஸ்கிரிட் படி, மந்திரங்கள் படி, வேதங்கள் படினா அவனால படிக்கவும் முடியாது. சோ வர்ணத்திற்கு தகுந்த மாதிரி அவன் தனது தொழிலை மேற்கொள்ள வேண்டும். ஒரு உடல் கட்டான ஒருத்தன் வந்து சத்திரியனா இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரஜோ குணமும் இருக்கும், அதே சமயம் சத்து குணமும் இருக்கும். ஏன்னா சத்துகுணம் இருந்தாதான் ஆட்சியில நல்ல ஒழுக்கங்களை அவனால பின்பற்ற முடியும், அடுத்தவங்களுக்கும் அதை வழிகாட்ட முடியும் அந்தணர்களோட துணையோட.
சோ ஒரு வைஷ்யன் அவங்களுக்கு வந்து தமோ குணமும் இருக்கும், ரஜோகுணமும் இருக்கும். சோ ஒரு வைஷ்யனோட கடமை பசுக்களை பராமரிப்பது, விவசாயம் செய்யறது, தொழில்களை மேற்கொள்ளுவது. தொழிலை மேற்கொண்டு அரசாங்கத்துக்கு வரி கட்டுறதன் மூலமா, அந்த வரியின் மூலமா அரசாங்கம் என்ன பண்ணும், சத்திரியர்கள் அதை வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு பல சாலைகளை அமைப்பது, மரங்கள், குளங்கள், ஏரிகள் அமைப்பது, கல்வி கூடங்கள் அமைப்பது, இந்த மாதிரி அரசாங்கம் அதை செலவு பண்ணும். பொதுமக்களுக்கு அப்படி அவங்க சேவை செய்வாங்க. அப்போ ஒருவரை சார்ந்துதான் ஒருவர் இருக்கிறோமே தவிர, ஏன்னா உடல் பகவானுடைய உடல்ல 4 பேருமே முக்கியமான அங்கங்கள். பிராமணர் தலையிலிருந்து வரார், சத்திரியர் தோள்கள்ல இருந்து வரார், இடுப்பு பகுதியிலிருந்து வைஷ்யர்களும், கால் பகுதியிலிருந்து சூத்திரர்களும் வர்றாங்க. அப்போ ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொள்ளாமல் நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு சொன்னா ஒருவர் இல்லாம இந்த சமுதாயம் மற்றொன்று இயங்காது. இப்ப பிராமணரை வச்சுக்கிட்டே இந்த சமுதாயம் இயங்க முடியாது. அப்ப சூத்திரர்களும் வேணும். ஏன்னா அவங்கதான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறவங்க. இப்ப கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆனா அந்த குப்பையை எடுக்கிறவங்க மட்டும் கரெக்டா செஞ்சதுனாலதான் இந்த வீதிகள், அந்த தெருக்கள், அந்த ஊரு எல்லாமே சுத்தமா இருந்தது. அவங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், இன்னும் அதிகமா பரவி இருக்கும் கொரோனா. ஏன்னா அவங்க எல்லாம் தங்களது வாழ்க்கையை தியாகம் பண்ணி அந்த அச்சுறுத்தலையும் கூட அவங்க எல்லா குப்பைகளையும் எடுத்து சரி பண்ணினாங்க. சோ ஒருவரை சார்ந்து ஒருவர் இருக்கிறோம். இந்த வர்ணாசிரம முறைகளை 100 ஜென்மங்கள் யாருக்கு சரியாக பின்பற்றுகிறார்களோ அவங்க வந்து பிரம்மதேவர் போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம். பிரம்மதேவர் ஆகக்கூடிய தகுதி உடையவராக அவர் இருப்பார். அடுத்து ஸ்லோகம் 12. பரம் சுஷ்ருஜம் சுஷ்ருணம் மஹ்யம் ஸ்யாத் பிரஜா ரசயா நிருப பகவான் தே பிரஜா பர்துர் ஷிஷிகேஷோ அனுதுஷ்யதி. படிக்கட்டுங்களா மாதாஜி? கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஓ மன்னனே, இந்த உலகில் உள்ள உயிர்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுப்பதே எனக்கு நீ செய்யும் சிறந்த சேவையாகும். கட்டுப்பட்ட ஆத்மாக்களை நன்கு பாதுகாப்பவன் நீ என்பதனை முழுமுதற் கடவுள் அறிந்தார் என்றால் புலன்களின் நாயனாக அவர் உன் மீது மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். பொருளுரை. முழு நிர்வாக அமைப்பு வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடையும் நோக்கத்தின் அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுமுதற் கடவுளின் பிரதிநிதியாக பிரம்மதேவர் இருக்கிறார் என்றால் பிரம்மதேவரின் பிரதிநிதி மனு ஆவார். இதே போன்று இப்பிரபஞ்சத்தில் உள்ள பிற உலகங்களை ஆளும் மன்னர்கள் அனைவரும் மனுவின் பிரதிநிதிகள் ஆவர். மனித குலம் முழுமைக்கும் சட்ட புத்தகமாக விளங்குவது மனு சம்ஹிதையே ஆகும். இதுவே அனைத்து செயல்களையும் பகவானின் மிக உயர்ந்த தொண்டினை நோக்கி வழி நடத்துகிறது. ஆகையினால் ஒவ்வொரு மன்னனும் மக்களிடம் இருந்து வரி வசூல் செய்வதை மட்டுமே தன் கடமையாக கொள்ளாமல் தன் ஆட்சியில் கீழ் உள்ள குடிமக்கள் விஷ்ணு வணக்கத்தில் பயிற்சி பெறுகின்றனரா என்பதை கண்காணிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் விஷ்ணு வழிபாட்டினை கற்றுக்கொள்வதோடு புலன்களின் ஆளுகின்ற ரிஷிகேசனின் பக்தி தொண்டிலையும் ஈடுபடுதல் வேண்டும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தங்கள் புலன்களை திருப்திப்படுத்துவதோடன்றி முழுமுதல் கடவுளான ரிஷிகேசனின் புலன்களை அவைகள் திருப்தித்த வேண்டும். இதுவே முழுமையான நிர்வாக அமைப்பின் நோக்கமாகும். பிரம்மதேவர் இங்கே அருளி இருக்கும் ரகசியத்தினை அறிந்து கொள்பவன் சிறந்த நிர்வாக தலைவன் ஆவான். உன்னை அறிந்து கொள்ளாதவன் பெயருக்கு மட்டுமே நிர்வாகியாக இருப்பான். பகவானின் பக்தி தொண்டில் மக்களை பழகுபவனே தனது பொறுப்புகளில் இருந்து விடுதலை பெற முடியும். இல்லையேல் அவன் தனக்கு அளிக்கப்பட்ட கடுமையான பாணியில் தோல்வியுறுவதோடு பரம அதிகாரியாய் தண்டனைக்கு ஆளாக நேரிடும். நிர்வாக கடமையை ஆற்றுவதற்கு இதைவிட சிறந்த வழிமுறைகள் வேறு எதுவும் இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வந்து பிரம்மதேவர் மனுக்களை உற்பத்தி செய்கிறார். ஒரு பிரம்மதேவரோட பகல் பொழுதுல 14 மனுக்கள் தோன்றுகிறார்கள். அதுல முதல் மனு தான் சுயம்பு மனு. அப்ப அந்த மனு அப்படிங்கிறவர் என்ன பண்றார், நம்மளுக்கு சட்டங்களை கொடுக்கிறார். அதுதான் மனு சம்ஹிதை அப்படின்னு சொல்லப்படுது. மனு சம்ஹிதையில நாம எப்படி இருக்க வேண்டும், எப்படி பகவானுடைய அவர் வந்து பகவானோட பிரதிநிதியாக செயல்படுறார். அப்போ நாம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லைங்களா, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராகர் மனு விஸ்வாகவே பிரவீத் அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் மூலமாக இந்த ரகசியமானது
வழி வழியாக வந்தது. இப்ப பகவான் முதல்ல வந்து ராஜாக்கள் யாருன்னா பகவானுடைய பிரதிநிதி. ராஜாக்கள் வந்து அந்த காலத்துல கடவுளாகவே மதிக்கப்பட்டாங்க. இந்த காலத்துல ராஜா அப்படிங்கிற இது கிடையாது. குடிமக்கள் எல்லாருமே சுதந்திரமாக அவங்கவங்க ஓட்டு போட்டு பிரஜைகள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா முக்குணம் உள்ள நம்மளால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க கண்டிப்பா ஒரு நல்ல பிரஜையா இருக்க முடியாது. ஆனா அந்த காலத்துல ராஜாக்கள் அப்படிங்கிறவங்க சக்தி வாய்ந்தவங்களாக பகவானுடைய பிரதிநிதிகளா இருப்பாங்க. அப்ப மக்களுக்கு அவங்க வந்து எப்படி விஷ்ணு வழிபாட்டில் ஈடுபடுவது அப்படிங்கிறத கத்து கொடுத்தாங்க. அதன் மூலமா மக்களை நல்வழிப்படுத்தி மீண்டும் பகவானுடைய லோகத்திற்கு அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த பக்திங்கிறதே இங்க கிடையவே கிடையாது. எல்லாருமே யார் வேணா அரசாளலாம். பக்தி மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் உயர்ந்த அதிகாரியா இருந்தா மட்டும்தான் மக்கள் அதை பின்பற்றுவார்கள். ஆனா இங்க கலியுகத்துல அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. கடவுளே இல்லை அப்படிங்கிற நாத்திகன் எல்லாம் மேல உட்காந்துட்டு நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்ப எப்படி பக்திய மக்களுக்கு புகட்ட முடியும்? தலைவனுக்கே இல்லாதப்போ மக்களுக்கு எப்படி அந்த உணர்வு வரும்? ஏன்னா அவன் அந்த மாதிரி எல்லா துறைகளிலும் அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் உள்ள புகுத்துவான். அப்போ ஒவ்வொரு மன்னனும் மக்களிடம் இருந்து வரி வசூல் செய்வதை மட்டும் தன் கடமையாக கொள்ளாமல் அந்த விஷ்ணு வணக்கத்துல அவங்க பயிற்சி பெறாங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்கணும். விஷ்ணு வழிபாட்டினை கற்றுக்கொள்வதோடு புலன்களை ஆள்கின்ற ரிஷிகேஷன் பக்தி தொண்டலை ஈடுபடுத்தணும் மக்களை எல்லாம். அப்படி புலன்கள் திருப்திப்படுத்துவதோடன்றி முழுமுதற் கடவுளான் ரிஷிகேஷர் புலன்களையும் அவர்கள் திருப்திப்படுத்த வேண்டும். ஆத்மாக்கள் தங்கள் புலனை மட்டும் திருப்திப்படுத்தக்கூடாது. எல்லாமே பக்தி அவங்களுடைய புலன்களை, ஏன்னா ரிஷிகேஷர் அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்துபவர். நம்ம புலனை நாம நினைச்சா கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அதுக்கும் பகவானுடைய அனுகிரகம் வேணும். இப்ப நான் வந்து பக்தி பண்றேன், என் மனசு பகவானையே நினைக்கணும் அப்படின்னா பகவானோட கருணை வேணும். அதுக்கும் நான் பகவானை என் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமையை பகவானே நீ எனக்கு தா அப்படின்னாதான் பகவான் அந்த கட்டுப்படுத்தும் திறமையையும் தருவார். இல்ல நானே என் மனதை கட்டுப்படுத்துறேன் பாரு, ஒரு சூன்யத்தை நெற்றி புருவ மத்தியில 2 புருவத்துக்கு மத்தியில ஆக்ஞா சக்கரத்துல நினைங்க, ஒண்ணுமே இல்ல சூன்யத்தை நினைங்க அப்படின்னு எல்லாம் போய் சொல்லுவாங்க. இந்த செயற்கையாக கற்பனையில ஈடுபட்டு இருக்கிற யோகா சென்டர் அப்படின்னு சொல்லி நிறைய இப்ப மூளைக்கு மூளை வியாபாரம் பண்றாங்க. பணம் பறிக்கிறதுக்காக, மக்களிடம் பணம் பறிக்கிறதுக்காக நிறைய யோகா சென்டர் இருக்கு. அங்கெல்லாம் போனா தப்பு தப்பா சொல்லி தருவாங்க. ஏன்னா நம்மளால புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் அவருக்கு பேரு ரிஷிகேஷர். ரிஷிகேன சேவனம் பக்திர் உச்சியதே. அப்ப நம் புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ரிஷிகேஷரோட பக்தி தொண்டுல நாம ஈடுபட்டால் ஒழிய நம் புலன்கள் கட்டுப்படாது. நானா என் புலனை கட்டுப்படுத்துறேன் பாருன்னு யாராவது தனியா உட்காந்து பாருங்க, முடியவே முடியாது. அதனாலதான் விஷயாவினி வர்தந்தே நிராகரிஷ்ய தேகினே ரசவர்ஜம் ரசோ அப்பியச பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. உயர்ந்த ஒரு சுவை, அதாவது பக்தி தொண்டுல ஈடுபடும் போது, பகவானை பற்றி நினைக்கும் போது, அதுதான் நம்ம ஆத்மாக்கு ஆத்மா சூப்ரசீததி. ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடியது பகவானுடைய சொற்கள், பகவானுடைய நாமம், பகவானை பற்றிய புகழ். இது எல்லாம் தான் ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடியது. ஆத்மா அதுக்காகத்தான் ஏங்குது. நம்ம புலன்கள் வந்து இச்சைகளுக்கு ஏங்குது. தொடு உணர்வுக்கு, பார்வை வந்து வேண்டாதவற்றை பார்க்கறதுக்கு, கேட்கறது வேண்டாதவற்றை கேட்கறதுக்கு. இது மாயைக்குட்பட்ட செயல். மாயை அப்படித்தான் நம்மளை வழிநடத்தும். ஆனா பகவானை நினைக்கும் போது பகவான் நம்மை உயர்ந்த நிலையை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றார். அப்ப யாரு உயர்ந்த நிலைக்குத்தான் எல்லாரும் வர விரும்புறோம். அதற்குரிய சொல்யூஷன் என்ன? பகவானை பற்றி நினைக்கணும். ஆனா அதை விட்டுட்டு உயர்ந்த நிலைக்கு வர்ற வழிய சொல்லியும் கூட கேட்காத மாதிரி, அதாவது தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கணும்னு எழுப்ப முடியாது. அப்போ நம்மளுக்கு தெரியும் அந்த கேள்விக்கு என்ன பதில்ங்கிறது தெரியும். ஆனா அதை நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அந்தோகதி. இப்ப பிரம்மதேவர் இங்கே அருளி இருக்கும் ரகசியத்தினை அறிந்து கொள்பவன் சிறந்த நிர்வாகத் தலைவன். அதனை அறிந்து கொள்ளாதவன் பெயருக்கு மட்டுமே நிர்வாகியாக இருப்பான். இப்ப பகவானோட பக்தி தொண்டில் மக்களை பழக்குவதே அவன் பொறுப்புகளில் இருந்து விடுதலை பெற முடியும். ஏன்னா ஒரு அரசன் எப்படியோ யதா ராஜா ததா பிரஜா, அரசன் எப்படி நடக்கிறானோ அப்படித்தான் பிரஜைகள் நடப்பாங்க. சோ அரசன் தவறான பாதையினை மேற்கொள்ளும் போது அந்த பிரஜைகளும் தவறான பாதையை மேற்கொள்வார்கள். அப்போ அரசர்கள் எல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா ராஜ ரிஷிகளாக இருந்தாங்க.
ராஜாவாவும் இருந்தாங்க, ரிஷிகளாவும் இருந்தாங்க. முதல்ல அவங்க வந்து பண்பட்டவர்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் இருந்தது? ராஜா அப்படின்னா என்னமோ பெரிய பணக்கார குடும்பத்துல சுகபோகமா வாழ்றது அப்படிங்கிற கற்பனை மட்டும் நாம பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவங்க பிரம்மச்சரிய விரதத்துல போயிருப்பாங்க. பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கடுமையான பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப பஞ்சபாண்டவர்கள், இவங்க 100 புத்திரர்கள், அவங்கெல்லாம் வந்து ஆம், திருதராஷ்டிரோட புத்திரர்கள் 100 பேரு. அவங்க எல்லாருமே போய் முதல்ல படிக்கிறதுக்காக ஆசிரமத்துல அவங்களுக்கு முதல்ல ஹாஸ்டல்ல போடுற மாதிரி, நான் எப்படி பிள்ளைகளை ஹாஸ்டல்ல போடுறோம் அது மாதிரி அவங்களெல்லாம் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க வந்து ஒரு முனிவர் கீழே அவங்க எல்லா பாடங்களையும் வியாசதேவர் எப்படி கத்துக் கொடுத்தாரோ அது போல எல்லா ராஜ குமாரர்களும் முதல்ல அங்கெல்லாம் போய் பயிற்சியை மேற்கொள்வார்கள். எப்படி ஒரு பகைவனை எதிர்த்து வெல்லுவது, போர்க்கலையை தனுர்வித்தையை எப்படி கத்துக்கிறது. அது மட்டுமல்ல, அவங்க வந்து மனு சம்ஹிதை இந்த மாதிரி எல்லாம் படிப்பாங்க. எப்படி மக்களை வழி நடத்துவது, என்ன எப்படி சட்டங்களை கொண்டு வருவது, எப்படியெல்லாம் ஆட்சி செய்யணும், இதெல்லாம் படிக்கணும். அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும். கடுமையான பயிற்சி இருக்கும். அவங்க வந்து காட்டுக்குள்ள போய் எப்படி விலங்குகளை வேட்டையாடுவது. ஏன்னா சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா ஒரு ராஜானால இன்னைக்கு எப்படி ஆர்மியில போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கடுமையான பயிற்சி இருக்கும். காலையில நேரத்துல எந்திரிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அதை ட்ரில்லிங் பண்ணணும், அதை தூக்கணும், இது தூக்கணும், அங்க ஓடணும், இங்க ஓடணும், சும்மாவே அவங்க பயிற்சி இருக்கணும். ஏன்னா அந்த பயிற்சி இல்லாம திடீர்னு போர் முனையில போய் அவங்களால செயல்பட முடியாது. அது போல அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான். ராஜா அப்படின்னா சுகபோகமா உட்கார்ந்து இருக்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் போர் முனையில முன்னாடி போவாங்க தலைவராக. இந்த கால அரசியல்ல வந்து இன்னைக்கு எல்லாம் உட்காந்துட்டு நீங்க போருக்கு போங்கன்னு அவங்க உட்காந்துருப்பாங்க. சேஃபா ஒரு இடத்துல ஏசி போட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கும் அந்த போர் முனை பத்தி எந்த விஷயம் தெரியாது. ஒரு ஆயுதம் கூட கையில இருந்து தெரியாது. துப்பாக்கி எடுத்தா சுட தெரியாது. துப்பாக்கி தூக்கறதுக்கு கூட சக்தி இருக்காது. ஆனா இவங்க வந்து சுகபோகமா இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ராஜா அப்படின்னா அந்த காலத்துல ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கும். ஏன்னா எப்ப வேணா எதிரிகள் 4 புறமும் தாக்கறக்குரிய எப்போ அதுக்கு தயாரா இருப்பாங்க. அதுக்கு ஒற்றர்கள் இருப்பாங்க. எல்லா பக்கமும் எங்கிருந்து நம்மளுக்கு எப்ப அச்சுறுத்தல் வருது அப்படின்னா அந்த ஒற்றர்களை 4 பக்கமும் அவங்க வந்து தயாரா வச்சு அந்த செய்திகள் எல்லாம் அப்பப்போ டெய்லியும் வந்துட்டே இருக்கும். இவங்களோட சாப்பாட்டுல வந்து விஷம் கலக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. அந்த வேலையாட்கள்லயே பல பேர் மறைமுகமா செயல்படுவாங்க. அந்த ஆபத்துகள் எல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அவங்க வாரிசுகளை எல்லாம் கொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. மனைவியை கடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய நிலையில இருக்கிறவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கும். ஆனா சர்வசாதாரணமா அவங்க என்ன சுகபோகமா இருக்காங்க அப்படின்னு நினைக்க முடியாது. அப்ப அவங்க வந்து அந்த என்ன கற்றார்களோ அதற்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு பயிற்சி அளித்து மக்களை இந்த உலக தீயிலிருந்து கொடுமையான இந்த ஆழ்கடல் அப்படின்ற ஆபத்துல சிக்கி இருக்கிற மக்களை அவங்க எப்படி விடுவிச்சு பகவான்கிட்ட போறதுங்கிறதுக்காக நல்வழி காட்டக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்படி வந்து கல்வி அதையெல்லாம் அவங்க குருகுல கல்வி எல்லாம் பயின்றுதான் வந்து நம்மளுக்கு அது சொல்லி தருவாங்க. அதனாலதான் அந்த கால ராஜாக்கள் இன்னைக்கெல்லாம் தியேட்டர், மாலு, சர்க்கஸ், அது இதுன்னு சொல்லி இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த காலத்துல மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கோயில் மட்டும்தான் கட்டுவாங்க. அதுதான் அந்த காலத்துல நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட். இப்ப மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக கோயில்களை கற்கள்ல கட்டினாங்க. சிதை கற்களால கட்டி பெரிய பெரிய கோயில்கள் கட்டி இன்னைக்கும் அதெல்லாம் வந்து நாமெல்லாம் போய் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அதையும் வந்து சுற்றுலா தலங்களா மாத்திட்டாங்க இன்னைக்கு. சும்மா பார்வைக்கு அங்க வந்து பக்தியோட எல்லாம் போறதுக்கு மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவங்க பக்தியை பெருக்கிறது கிடையாது. அதை ஒரு கண்காட்சி பொருளா மாத்திட்டாங்க. இன்னைக்கு பிராமணர்களுக்கு வந்து சரியான சம்பளம் கொடுக்கறது கிடையாது, ஊக்குவிக்கிறது கிடையாது, ஆன்மீகமாக ஊக்குவிக்கிறது கிடையாது. இப்படி இந்த கால அரசாங்கம் இப்படி போயிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம்.